ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில பல முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி, துணிச்சல், மறைக்கப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கும் திறன் மற்றும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறப்பான குணாதிசயங்களாகவும் பார்க்கப்படுது. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் முருகனின் அம்சம் அப்படிங்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபடுவது சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவர்கள் தைரியசாலியாகவும் எதையும் எளிதில் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுவாங்க. அதே நேரத்தில் இவங்க கோவக்காரர்களாகவும் இருக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களே அமைத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் வரை விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் செய்ய அஞ்சப்பட மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக இறங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய ஆட்களாக தான் காணப்படுவாங்க. இவங்களுக்கு விஷயங்கள் எளிதில் கண்டுபிடிக்கும் திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. எதிலுமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு கோபம் தான் மைனஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எதுக்கெடுத்தாலும் இவங்க அதிகப்படியாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாயின் அம்சமாக கருதப்படுறாரு. மேலும் ஆஞ்சநேயர் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் அடையாளமாக இருப்பதால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த இரு தெய்வங்களையும் வணங்குவது சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்கறதுக்கே வெகுளித்தனமாக இருந்தாலுமே இவங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே புத்திசாலிகளாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு விஷயம் வெளியே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கவே மாட்டாங்க. மனசில் பட்டதை அப்படியே டக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சின்ன வேலையாக இருந்தாலுமே டக்குன்னு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் இவங்களுக்கு சோம்பேறித்தனம் படுறவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா
நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தையால் உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தந்தைக்கு காரகன் கிரகமான சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை உயர்த்திய முயற்சி கொடுப்பாரு. உங்களின் தொழில் வளர, வாழ்வாதாரம் உயர தந்தையின் உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். வெளிநாட்டு வணிகம், உணவுப் பொருட்கள், ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழிலில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அதிகமாக கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் பல நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், தர்ம ஸ்தாபனங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு உதவி செய்தல், பாக்கிய பலன்கள் அதிகரிக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் ஆதரவால் நிலையான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. வெளிநாடு சென்று வருவீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் வலுவாகுது. மேலும் தொழிலில் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சனியை குரு பார்ப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. மேலும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கொடுக்கல் வாங்குதலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இதன் ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். மேலும் 12க்கு அதிபதியான அவர் 8ல் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடும், கெட்டிடில் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ற போல உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோரிக்கைகள் உயர் அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படுங்க. வீடு கட்டுவது, கட்டிட வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நடக்கப் போகுது. மேலும் கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்காரு. எனவே உங்கள் ராசிக்கு 11வது இடமான செவ்வாய் இருக்கும் இடம் வலுவடைகிறது. மேலும் இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது லாபத்தை 2 மடங்காக்க உயர்த்துங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டுகளும் புகழும் பெறுவீங்க. அதன் விளைவாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன் வருவாங்க. உடன்பிறப்பு மூலமாக சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் அப்படிங்கிறது ஆதாயம் தரக்கூடிய தகவலாக இருக்கக்கூடுங்க. மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுடைய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் புதிய திருப்பங்கள் வரப்போகுது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். அரசு களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலெடுத்த ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க திட்டம் போடுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து விடுபட தனித்து இயங்கலாமா அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம். வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பதவிகள் தானாகவே கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.
நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.